ஹே ஆல், நான் ரீசெண்டாக முதுமலை மசனக்குடி ட்ரிப் போனேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சேஃபாக இருங்கப்பா எல்லாம். இருங்க இன்னொன்று பக்கத்தில் ரைட்டில் வர போகிறது. சரி, ஹைலைட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ இந்த முதுமலை மசனக்குடி ட்ரிப்பு எப்படி போனோம், என்னென்ன பார்த்தோம், என்னென்ன பண்ணோங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஆல், வெல்கம் பேக். நம்ம இப்போ முதுமலை மசனக்குடி ட்ரிப்புக்கு கிளம்புறோம். எங்கேருந்து கிளம்புறோம்? சென்னை சென்ட்ரல்லேருந்து. எப்படி போகிறோம்? 10 ஃபேமிலியாக கிளம்புறோம். இப்போ நீங்களும் இந்த ஃபேமிலியில் இருக்கீங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிப்பு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. கூடயே ட்ராவல் பண்ணி வாங்க. சென்னை சென்ட்ரலில் மைசூர் எக்ஸ்பிரஸ்க்காக நம்ம எல்லாம் வெயிட் பண்ணுறோம். அது ரீச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரெயினில் எல்லாருமே ஏறிடுறோம், லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு. அங்கேருந்து மைசூர் ரீச் ஆகிறோம் மார்னிங். அங்கே மைசூர் ஸ்டேஷனில் இறங்கி ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறோம். எடுத்துகிட்டு ஸ்டேஷனுக்கு வெளியே போகிறோம். ஸ்டேஷன் வெளியே போனோன்னா நம்ம ஆல்ரெடி 3 டெம்போ ட்ராவலர் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா 10 ஃபேமிலியில் 3 டெம்போ ட்ராவலர் புக் பண்ணிவிட்டு அந்த டெம்போவில் ஏறிடுறோம். எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி ஏறிடுறோம். மைசூர் சூப்பராக இருந்துச்சு. ஊர் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம டெம்போவில் ஏறி மசனக்குடி போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும்ல. மார்னிங் இறங்கணுன்னு யாருமே எதுவுமே சாப்பிடல. ஒரு ஹோட்டலில் ஹால் பண்ணுறோம். கிராண்ட் ஆசீர்வாத்னு ஹோட்டலில் நம்ம 10 ஃபேமிலியுமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். நல்லா இருந்துச்சு இந்த ஹோட்டலில். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மைசூரில். அங்கே எல்லாம் ஃபோட்டோ செஷன்லாம் நடக்குது. திருப்பி வெளியே வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறோம். இதுதான் ஹோட்டல் ஆசீர்வாத் கிராண்ட். வெஜிடேரியன் ஹோட்டல் தான், பட் நல்லா இருந்துச்சு ஃபுட்டு. அங்கேருந்து திருப்பியும் டெம்போவில் ஏறி மசனக்குடிக்கு போகிறோம். எப்படி போகிறோம்? இங்கேருந்து மைசூர்லேருந்து ஃபஸ்ட் நம்ம ரீச் ஆக போகிறது வந்து பந்திப்பூர். இது எல்லாமே இது பாருங்கள், ஏரியா ஃபாரஸ்ட் ஏரியா தான். இப்போ கிட்டத்தட்ட 1.5 hours ட்ராவலுக்கு அப்புறம் பந்திப்பூர் ரீச் ஆகிட்டோம். பந்திப்பூரில் வந்து சஃபாரி வந்துட்டு பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு 4 பேர்த்த வந்து டைகர் அட்டாக் பண்ணிருச்சு ஃபார்மர்ஸை. அதனால் இப்போ அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ பந்திப்பூர் சஃபாரி நம்மளால் போக முடியல. சரி, பந்திப்பூர் வழியாகவே அப்படியே நெக்ஸ்ட்டு தமிழ்நாடுக்கு போகிறோம். இது எல்லாமே ஸ்டில் இன் கர்நாடகா. ரூட் வந்து சூப்பராக இருந்துச்சு. 2 சைடுமே ஃபாரஸ்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours ட்ராவலு மசனக்குடிக்கு. ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான். இது தெரியல, 2 சைடுமே ஃபாரஸ்ட் தான். அதில் க்ளீனாக இருந்துச்சு ரூட்டு. ஒரு சைடு வந்து மேலே ஏறுற மாதிரி போச்சு, அப்புறம் இறங்குற மாதிரி போச்சு. நிறைய பேர் தூங்கிட்டாங்க. பட் நான் ஷூட் பண்ணிக்கிட்டே வந்தேன். அப்பப்போ எழுந்திரிச்சு நானுமே தூங்கினேன். அப்பப்போ எழுந்திரிச்சு ஷூட் பண்ணேன். ரூட் நல்லா இருக்கும்போதெல்லாம் ஷூட் பண்ணேன். அங்கேருந்து ஒரு 45 minutes, பந்திப்பூர்லேருந்து 45 minutes 1 hour ஆச்சான்னு தெரியல கரெக்டாக. பட் முதுமலை ரீச் ஆகிட்டோம். அது வந்து தமிழ்நாடு பார்டர் இந்த ஏரியா. அங்கே ஒரு செக் போஸ்ட் இருந்துச்சு, செக் பண்ணாங்க. இப்போ முதுமலை என்ட்ரு ஆகிடுச்சு. இது ஃபுல்லாகவே எலிஃபெண்ட் கேம்ப் இருக்குது. இது எல்லாமே தமிழ்நாடு. அப்படியே ட்ராவல் பண்ணோம். ஆன் த வேல நிறையா வந்து டியர்ஸ் பார்த்தோம். மான் இருந்துச்சு, பீகாக் இருந்துச்சு, வேறு என்ன மங்கி, இதெல்லாம் பார்த்தோம்.
பார்த்துட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டே போனோம். அடுத்து மசனக்குடிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு மைசூர்லேருந்து ஒரு லாங் ட்ராவல் தான், ஒரு 2.5 to 3 hours ட்ராவல் பண்ணோம். பட் நல்லா இருந்துச்சு ரூட்டு. நாங்கள் போனது ஒரு லாங் வீக்கெண்டு, கொஞ்சம் வெஹிக்கல்ஸ் அதிகமாக இருந்துச்சு. இன்னொரு டெம்போவில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் அவனுங்க வீடியோ அமுச்சு விட்ருந்தாங்க. கிட்ஸ்லாம் வந்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. ஒரு வழியாக மசனக்குடி வந்துட்டோம். நிறைய சஃபாரி போகிறதுக்காக ஜீப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ரெசார்ட்டு ரீச் ஆகணும். நாங்கள் ஏற்கனவே வந்து 10 ரூம்ஸு புக் பண்ணிட்டோம் 10 ஃபேமிலிக்கும். அந்த ரெசார்ட்டுக்கு ஊர் உள்ளே போயிட்டோம். மசனக்குடி உள்ள ஒரு சின்ன சந்து மாதிரி இருந்துச்சு, அது உள்ளே எடுத்துகிட்டு போனாங்க. அங்கே தான் இருந்துச்சு நம்ம புக் பண்ண ரெசார்ட். இது பேர் வந்து வைல்டு ஸ்டேன்னு நினைக்கிறேன், வைல்ட் ஸ்டே ரெசார்ட்டுன்னு நினைக்கிறேன். இதுதான் இறங்கி இந்த ரெசார்ட்டை ஷூட் பண்ணேன். இந்த சைடு கீழே ஒரு 4 ரூமு, மேலே ஒரு 2 ரூம் இருந்துச்சு. இப்போ நான் ஷூட் பண்ணுற இந்த பில்டிங்கில் ஆப்போசிட்டில் கீழே 2 ரூமு, மேலே 2 ரூம், மொத்தம் 10 ரூம் இருந்துச்சு. இங்கே 4 ரூம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆனோம், லஞ்சு சாப்பிட்டோம். அப்புறம் ஈவினிங் வந்து முதுமலை சஃபாரிக்கு கிளம்பிட்டோம். அது ஏற்கனவே புக் பண்ணியிருந்தோம் 5 o'clock. போனால் ஒரு 3 கேம்ஃபர், பெரிய கேம்ஃபரில் 10 பேராக ஏறியாச்சு. ஏறி முதுமலை ஜங்கிள் சஃபாரிக்கு கிளம்பியாச்சு. அது எல்லாமே ஃபோட்டோ எடுத்துட்டோம் கேம்ஃபரில் இருந்து. கிளம்பி நார்மலாக ஒரு ரூட்டில் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஆஃப் ரோடு இந்த ஜங்கிளில் போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போயிட்டு வைல்ட் அனிமல்ஸ் எதாவது ஸ்பாட் பண்ண முடியலான்ட்டு ஸ்லோவாக ஒவ்வொரு இடமா போனோம். ஃபஸ்ட்டு எலிஃபெண்ட் ஸ்பாட் பண்ணோம். பயங்கரமாக 3-4 எலிஃபெண்ட் இருந்துச்சு. அதில் ஒன்று மட்டும் கொஞ்சம் வைல்டாக இருந்துச்சு. பாருங்கள், நாங்கள் ஷூட் பண்ணுறோன்னா திரும்பி அட்டாக் பண்ணுற மாதிரி வந்துச்சு. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் இது மாதிரிலாம் சஃபாரிலாம் நான் போகிறது ஃபஸ்ட் டைமு. இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி சஃபாரிலாம் போனதில்லை. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அங்கே ஒரு டிரைவர் வந்துட்டு ஒரு க்ளூ கொடுத்தாரு. ஆப்போசிட்டில் வந்து டிரைவர் என்ன சொன்னார், அவர் அதர் சைடில் வந்துட்டு ஒரு டைகர் பாஸ் ஆச்சு அப்படின்ட்டு க்ளூ கொடுத்தாரு. அது இந்த சைடு தான் வர சான்ஸ் இருக்குங்கன்னோன்னா நம்ம ஜீப் டிரைவர் வந்துட்டு அந்த ரூட்டை ஸ்பாட் பண்ணிவிட்டு இந்த வழியாக தான் வர சான்ஸ் இருக்குன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் டைகருக்காக. எல்லாம் அமைதியாக ஆயிடுச்சு. காடே ரொம்ப, இந்த ஃபாரஸ்ட் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. இங்கேருந்து டைகர் ஸ்பாட் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம், நிறைய பேர்த்துக்கு மாட்டாது. பட் ஆல்மோஸ்ட் நாங்கள் ஸ்பாட் பண்ணிட்டோம். பாருங்க, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தலைவர் வராரு பாருங்க, பொறுமையாக நடந்து போகிறாரு. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் இது. இவ்வளோ பெரிய காட்டில் எவ்வளோ கம்பீரமாக நடந்து போகிறான் பாருங்க. இன்னொன்று பக்கத்தில் ரைட்டில் வர போகிறது. எல்லாமே பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஏன்னா டைகர் ஸ்பாட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் வந்து இந்த பந்திப்பூரில் தான் நிறையா வைல்ட் அனிமல் ஸ்பாட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது மிஸ் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் முதுமலையெல்லாம் நாங்கள் ஸ்பாட் பண்ணது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். என் ஃப்ரெண்டு தான் அது. இது புளியும் நான் காணும், நானே காணும். கொஞ்சம் முன்னாடி போகும்.
அது ஃப்ரெண்ட் எடுத்துருப்பாரு, அவர் ஜீப்பில் இருந்து எடுத்திருப்பாரு. அந்த வீடியோவும் இப்போ போஸ்ட் பண்ணுறேன் பாருங்க. போறாரு பாருங்க டேய் டைகர். லக்குடா, புலி மேலே ஏறினா இன்னும் லக்குடா. அங்க போயிடுச்சு. இது இன்னொரு ஃப்ரெண்டு அவர் இன்னும் க்ளோஸராக பண்ணிடலாம் சார். சேஃபாக இருந்தப்பா எல்லாம். செம்ம பயமாகவும் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு திரும்பி நம்மளை அட்டாக் பண்ணிருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? கிட்ஸோட போயிருக்கோம், ஃபேமிலியோட போயிருக்கோம். இந்த டைகரை ஸ்பாட் பண்ண ஹாப்பினஸோட முதுமலை சஃபாரியை முடிச்சிட்டோம். இதுக்கு நடுவில் வந்துட்டு டைகர் இல்லாமல் சாம்பா டியர்னு ஸ்பாட் பண்ணோம், பைசன் ஸ்பாட் பண்ணோம். அது எதுவும் ரெக்கார்ட் பண்ண முடியல, பட் ஹாப்பியாக இருந்துச்சு. இவ்வளோ அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ரிட்டன் வந்துட்டோம். ரெசார்ட்டுக்கு வந்துட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு காலைல எழுந்திரிச்சோம். காலைல எழுந்திரிச்சு இந்த ரெசார்ட்டை ஒரு வியூ க்ரீனரியாக இருந்துச்சு. நல்ல அந்த பேர்ட்ஸ் சவுண்டோட அந்த அட்மாஸ்ஃபியரே சூப்பராக இருந்துச்சு மார்னிங். அதுக்கப்புறம் மசனகுடி ஜீப் சஃபாரி அதில் கிளம்பிட்டோம். ஒரு 4-5 ஜீப்பில் எல்லா ஃபேமிலியும் கிளம்பிட்டோம். ஸ்லோவாக போயிட்டு ஃபஸ்ட்டு பைசனை ஸ்பாட் பண்ணோம். பைசன் தூங்கிட்டு இருந்தார். அப்புறம் எங்கள் சவுண்டு ஜீப் சவுண்டு கேட்டோம்னா எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. அதுக்கப்புறம் ஸ்லோவாக வேறு ஏதாவது அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ண முடியுமான்ட்டு ஸ்லோவாக போயிட்டு இருந்தோம். இங்கே எப்படின்னா இந்த டிரைவர்ஸ்குள்ளே நல்ல கம்யூனிகேஷன் இருக்குது. யாராவது வேறு ஏதாவது அனிமல் ஸ்பாட் பண்ணிட்டாங்களா அவங்க ஆப்போசிட்டில் வர டிரைவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க. அதை வச்சு நம்ம போகும்போது அவங்க அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு எந்த லொக்கேஷன் என்னன்ட்டு பார்த்து போயிடுறாங்க. இது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா மான் வந்து ஆடு மாதிரி, அவ்வளோ ஆட்டு மந்த மாதிரி இருந்துச்சு மான். அதை ஷூட் பண்ணேன். இது வேறு சைடு, அங்கேயும் நிறைய மான் இருந்துச்சு. அதை ஷூட் பண்ணிவிட்டு இங்கே போனால் வழியில் வந்துட்டு ஒரு பீகாக் வந்துட்டு ஜீப்பெல்லாம் மறித்து அசால்ட்டாக நின்றுட்டு இருந்தாப்புல. நல்லா அழகாக இருந்துச்சு, எந்த பயமும் இல்லாமல் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதை நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெக்கார்ட் பண்ணோம். அழகாக இருக்குது அப்படின்னு அது எதோ கொடுக்குறாங்க நிறுத்திட்டு ரெக்கார்ட் பண்ணோம். இங்கே வாங்க ஏதோ கொடுக்குறாங்க தான் பார்க்குறது. அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தாப்புல. மேலா ஃபீமேலான்னு தெரியல, மேல் தான் நினைக்கிறேன். இங்கே வந்து வைல்ட் டாகை ஸ்பாட் பண்ணோம். நாங்கள் வரும்போது பண்ண ஒரு ரெண்டு டாக் வந்து சென்னாய் அது கிராஸ் ஆச்சு. அப்புறம் அந்த டிரைவர் வந்து நிறைய இன்ஃபோ கொடுத்தாரு. அது பயங்கர என்ன சொல்கிறது ரிஸ்க். அது வந்துட்டு எப்படின்னா டியரை மானை வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு வைல்ட் டாக் போயிட்டு அட்டாக் பண்ணிச்சுன்னா சிக்னல் ஏதோ கொடுக்குமா. கொடுத்தோன்னா ஒரு 20 வைல்ட் டாக் வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே அந்த மான் ஃபுல்லாக சாப்பிட்ருமா. மான் இருந்த மாதிரியே இருக்காதான், அவ்வளோ அக்ரெசிவ்னு சொன்னார் அந்த வைல்ட் டாகு. நான் பார்த்துட்டோம் 2 வைல்ட் டாகை கிராஸ் ஆச்சு, பட் இதில் ரெக்கார்ட் ஆகலை. அடுத்து எலிஃபென்ட் ஸ்பாட் பண்ணோம். திருப்பி மசனகுடியில் ஒரு ஃபாரஸ்ட், டென்ஸான ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருந்துச்சு. அது உள்ளே இது ஜூம் பண்ணி எடுத்திருப்போம். ஒரு 3 எலிஃபெண்ட்டு. இது நம்ம அந்த கோயிலெலாம் பார்க்குற எலிஃபெண்ட் மாதிரி இல்லை, பார்த்தாலே பயங்கர வைல்டாக இருந்துச்சு. அட்டாக்லாம் பண்ணுச்சுன்னா அவ்வளோதான். ஃபேஸ்லாம் பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது. இந்த எலிஃபெண்ட்லாம் காட்டில் இருக்குது. பின்னாடி 3 இது 2 பின்னாடி வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஜெயிண்டாக இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சு. ஒன்று
நான் நினைக்கிறேன் எலிஃபெண்ட்டை ஸ்பாட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு ஒரு டிரைவர், அங்கே வந்து கரடி இருக்குது, பியர் இருக்குது அப்படின்ட்டு. உடனே ஃபாஸ்ட்டாக கிளம்பி அந்த எந்த ஸ்பாட்டுன்ட்டு டிரைவர் கேட்டுக்கிட்டு ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போனார் ஜீப்பை. அங்கே பாருங்கள், ஸ்பாட் பண்ணிட்டோம். கரடி பயங்கர அட்டாக் பண்ணுமா, எனக்கு அப்போ தெரியாது, அதுக்கப்புறம் சொன்னாங்க. அது ஃபஸ்ட்டு நார்மலாக வந்து வெஜ்ஜு தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுமா. ஒரு இலந்த பழ மரத்தை வந்துட்டு ஆட்டி விட்ருமா, அது அந்த இலந்த பழம்லாம் கீழே விழுந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா பொறுக்கி சாப்பிட்டுக்கிட்ருக்குமா. நாங்கள் ஒரு 3-4 ஜீப்பு நிற்கிறோம், அதெல்லாம் கண்டுக்கல, சால்ட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது ஒயிட் மங்கி தான் நிறைய பார்த்தோம். இதை பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்தது அந்த டிரைவர். என்னென்னா மங்கியும் டியரும் ஃப்ரெண்ட்ஸு. மங்கிக்கு வந்துட்டு டைகரு, லெப்பர்டு இதெல்லாம் வருதோ அது மங்கிக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடும். அது போய்ட்டு மரத்தில் ஏறி மானுக்கெலாம் வந்துட்டு சிக்னல் கொடுக்கும், அலர்ட் பண்ணுவோம். மான் வந்து இந்த மங்கியோட இந்த சிக்னல் வந்துட்டு 6 கிலோமீட்டர் சரௌண்டிங் வரைக்கும் மான்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த ட்ரிப்பில் வந்துட்டு என்னென்னா நிறைய அனிமல்ஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சு. லெப்பர்டு வந்து மானை அட்டாக் பண்ணிச்சுன்னா உடனே மரத்தில் ஏறி போயிட்டு வச்சு சாப்பிடுவோங்க நாங்கள். அப்புறம் இது வந்து ஆஃப் ரோடில் ஒரு மலை மேலே இருக்கிற ஒரு டெம்பிளுக்கு வந்து கிளம்பி போனோம், மசனகுடி சஃபாரி முடிச்சுட்டு. இது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு. குலுங்கி எடுத்துருச்சு அது மேலே ஏறுறதுக்குள்ளே. அந்த ஜீப்பில் ஏறி பார்த்தா வியூ வேறு லெவலு. பசங்களாம் வந்துட்டு அவனுங்க செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வியூ பாருங்கள், சுற்றி அந்த சைடு ஊட்டிலாம் தெரியும். ஊட்டி மேலே இங்கேருந்து 29 கிலோமீட்டர்ஸ் தான் ஊட்டி. ஒரு 1/2 hour ட்ராவலில் போயிடலான்னு சொன்னாங்க. செம்ம வியூவில் நல்லா இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு முருகன் டெம்பிள் இருந்துச்சு, அங்கே சாமி கும்பிட்டுட்டு கிளம்பி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். ஆமாம், அந்த மலையில். ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு கீழே இறங்கி ரெசார்ட் போயிட்டோம். ரெசார்ட் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பியும் ஈவினிங் வந்து இந்த எலிஃபெண்ட் ஃபீடிங் கேம்ப்னு ஒன்று இருந்துச்சு. இவங்க வளர்க்குற எலிஃபெண்ட்டுக்கெலாம் வந்துட்டு ஃபீட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் வச்சுருக்காங்க. அந்த கேம்புக்கு போனோம். இதெல்லாம் அவ்வளோ வைல்டாக இல்லை இந்த எலிஃபெண்ட்லாம். இவர் யாருன்னு தெரியுதுன்னா, இந்த ஆஸ்கர் வின்னிங் ஃபிலிம் ஒன்று இருந்துச்சு, எலிஃபெண்ட் விஸ்பர்ஸ்னு. இது அவர் தான் போகிறார்ல, அவர் தான் அதில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த எலிஃபெண்ட்லாம் இருக்கும் அங்கே வந்து எலிஃபெண்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணாங்க. அதை எல்லோரும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதை ஃபீட் பண்ணுறாங்க பாருங்கள். இது மாதிரி நிறைய எலிஃபெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து ஃபீட் பண்ணாங்க. அப்புறம் ரெசார்ட் ரீச் ஆகிட்டு நைட்டு வந்துட்டு கேம்ப் ஃபயர் போட்டு டான்ஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கேம்ப் ஃபயர்லேயே வந்துட்டு க்ரில் சிக்கனும் பண்ணி தந்தாங்க அந்த ரெசார்ட் ஓனர். சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு கேம்ப் ஃபயரு, இந்த டான்ஸ் மட்டும் பாருங்கள். வேற ஸ்டெப் பாத்துங்க, வேற ஸ்டெப் பாத்துங்க, வேற ஸ்டெப் பாத்துங்க. கையை தூக்குங்க, கீழே இருக்குங்க, மேல வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். யூ ஆர் டான்சர். சர்டிபிகேஷன் வந்து நாளைக்கு வந்து வாங்கிக்கங்க. என்னம்மா அம்மா உடனே எப்போதும் ஆடுவா. அடுத்து கண்டுபிடிக்க
ரொம்ப ஈஸியா அடிக்கலாம். வீட்டுல புடிச்சு அடிக்கிறீங்க. இதை பண்ண மாட்டீங்களா? அவனை ஆடுவான். இந்த பக்கம் திரும்பி ஆடு. இந்த பக்கம் திரும்பி ஆடு. இந்த பக்கம் ஆடுங்க. அதே ஸ்டெப் தான் போன வாரம் போட்டுக்கல. கை பிடிச்சிங்க, கை பிடிச்சிங்க. நர்வஸா இருக்கீங்க, கை பிடிச்சிங்க. அவங்களுக்கு சாங் வரல. கேம்ப் ஃபயர்லாம் முடிச்சுட்டு பசங்களாம் பார்ட்டி பண்ணோம். ஒரு 3 o'clock வரைக்கும், ஏர்லி மார்னிங் 3 o'clock. அப்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு பாருங்கள். சரியான சவுண்டு ரெசார்ட்டில், ஏதோ பிரேக் பண்ணிட்டு வர மாதிரி. என்னன்னு பார்த்தா ஒரு எலிஃபேண்ட்டு எங்கள் ரெசார்ட் உள்ளே வந்துருச்சு. அந்த ஃபென்ஸ்லாம் பிரேக் பண்ணிவிட்டு அதை பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அந்த வீட்டுக்கு போகுது. அந்த வீட்டுக்கு போகுது. போயிடுமா? அவரை பார்த்துட்டு அப்புறம் நாங்களும் அவரும் கிளம்பிட்டப்பெல்லாம் நாங்களும் தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் ஒன்றும் பெரிய பிளான் இல்லை. கிட்ஸை வச்சு சும்மா ஃபன் கேம்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தோம். பசங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக. ஒரு சைடு வந்து குக்கிங், பசங்க எல்லாருமே குக்கிங் பண்ணலாம், லேடிஸ்க்கெலாம் இன்றைக்கி வந்துட்டு ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னென்ன பண்ணோன்னா, ஃப்ரெண்டு ஒருத்தர் இது பெங்களூரில் மாயாஸ் ரெஸ்டாரண்ட்னு வச்சுருக்காரு. அவர் வந்து மட்டன் பிரியாணி செஞ்சாப்புல. அவர் ஐடியில் இருந்துட்டு இப்போ தான் குவிட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காப்புல. அது இவர் தான். இவர் மட்டன் பிரியாணி செஞ்சார். நான் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணேன். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு சதீஷ்னு, அவர் வந்து இந்த கத்திரிக்காய் பச்சடி அது பண்ணார் பிரியாணிக்கு. அப்புறம் எக்கு பாயில் பண்ணி வச்சு அதையும் குறிச்சிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் சிக்கன் ஃப்ரை ரெடி பண்ணோம், சூடாக சர்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும். இதெல்லாம் சிக்கன் ஃப்ரை ரெடி பண்ணிகிட்ருப்பேன். கொஞ்சம் கலாச்சிட்டு இருப்பாங்க, எல்லாம் கொதிக்க போகுதுன்ட்டு பார்த்து போட்டுருக்கேன். அப்படியே இது பண்ணிட்டு அப்படியே ஸ்லோவாக இது பண்ணிட்டு அப்படியே இல்லை. இது வந்து இந்த கத்திரிக்காய் பச்சடி ஃப்ரெண்டு சதீஷ் பண்ணாப்புல, நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் இந்த பாயில்டு எக்லாம் ஊற வச்சு அதை வச்சுக்கிட்டோம். ஒரு 40 மினிட்ஸ்க்கு மேலே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரு 2:30 3 இருக்கும். எல்லாம் அந்த கேம்ஸ்லாம் முடிச்சுட்டு குக் பண்ணிவிட்டு இன்றைக்கி எங்கேயும் வெளியெல்லாம் போகல.
எல்லாம் சர்வ் பண்ணி நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தோம். லேடிஸ்லாம் ஒரு சைடு கும்பலாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நைட்டு திருப்பி கேம்ப் ஃபயரை போட்டு நேற்றுக்கு நிறைய லேடிஸ் தான் ஆடினாங்க. இன்றைக்கி பசங்க எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. பாருங்கள், நான் கூட ஆடிருப்பேன். போடு போடு. என்ன பண்ணிட்டு ஆமாப்பா. இது கேமரா மறைக்காம இருக்கு. நீ வாடா. இது அதான் டிஜே. இதான் டிஜே வச்சிருக்காங்க. இந்த கிரைண்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. லட்சுமி வா நீங்களா. அவ்வளோதான். இந்த 3 days ட்ரிப்பு முடிஞ்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு இந்த 3 days என்ஜாய் பண்ண இந்த ரெசார்ட்டுக்கு பாய் சொல்கிற டைம் வந்தாச்சு. ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி வியூலாம் பார்த்துட்டு ஓனருக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு பேமெண்ட்டு பெண்டிங் இருந்ததெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி அந்த ஓனர்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஊட்டி வர்க்கி. அது எல்லா ஃபேமிலிக்கும் ஆர்டர் பண்ணி அந்த பார்சல் எடுத்துக்கிட்டு டுவர்ட்ஸ் மைசூருக்கு டெம்போவில் ஏறியாச்சு. ரெசார்ட்லேருந்து வரும்போது இருந்த அந்த எக்ஸைட்மெண்ட் போகும்போது இல்லை, ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. போயிட்டு மைசூரில் போயிட்டு இந்த ஒரிஜினல் மைசூர் பாக்கு ரெடி பண்ணுவாங்கள்ல அந்த ஷாப்புக்கு போனோம். அங்கே பார்த்தா எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு. கிச்சன்லாம் மைசூர் பாக்கு ரெடி பண்ணுற அந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டு டேஸ்ட்டுக்கு சாம்பிளும் தராங்க. நல்லா சாப்பிட்டோம். சாம்பிள் வாங்கி சாப்பிட்டுட்டு மைசூர் பாக்கை பேக் பண்ணிவிட்டு சென்னைக்கு ரிட்டன் ஆயாச்சு. ஃபுல் ஆஃப் மெமரிஸ். ஒரு 3-4 days வந்து ஆஃபீஸு வீடு எதையுமே யோசிக்காமல் நல்லா என்ஜாய் பண்ணோம். ரிட்டன் திருப்பி ரொட்டீன் லைஃப்க்கு வந்தாச்சு. சென்னை வந்து நைட்டு சென்னை சென்ட்ரலில் இறங்கி மெமரிஸை மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு எல்லாருமே தனித்தனியாக கிளம்பியாச்சு. எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஏதாவது இந்த மாதிரி நீங்கள் ட்ரிப்பு போகணும், இதில் எதாவது டவுட்னா எனக்கு பிங் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வாட்டி குக்கிங் இல்லாமல் அது மாதிரி வீலாக் வீடியோ போட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஆல்.